பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள். புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டவர் பாராட்டுகிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவாக்கு, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 28வது அதிகாரத்தில் 16வது வசனம். அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக முக்கியமானவர்களே, விசுவாசிக்கிறவன் பதறான். நேற்று நம்ம பார்த்தோம், விசுவாசித்ததுனால ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்று நமக்கு ஆண்டவர் உணர்த்துகின்ற இறைவார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, எந்த ஒரு வேதனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, விசுவாசிக்கிற பிள்ளைகள் பதறாமல் அந்த காரியங்களை மேற்கொள்வார்கள். ஆமென். நீங்களும் நானும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் தெரியும். அந்த 3 பேரையும் அந்த எரிகின்ற அக்கினி சூளையில போடணும்னு சொன்னோன்னு அந்த நாட்களிலே அவங்க மனசு எவ்வளவு பதட்டம் அடைஞ்சிருக்கும். அப்படிதானே? அவங்க பதட்டமே அடையவில்லை. நாம் இருந்தோம் என்று சொல்லி சொன்னால், ஐயோ நம்மள தீயில போட போறாங்களா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி அங்கலாய்த்திருப்போம். ஒரு பதற்றம் காணப்பட்டிருக்கும். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு பதட்டம் அடையவில்லை, ஒரு கலக்கமும் அடையவில்லை. அமைதியா இருந்தாங்க, அமைதியா இருந்தாங்க. எங்களை எங்கள் தேவன் தப்புவிப்பார் என்று சொல்லி எப்போதும் எரியறதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக்குனாங்களா அந்த தீய. அப்பொழுது அவங்க கலக்கம் அடையல. எல்லாரும் போய் சொல்லிருப்பாங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாம் இந்த வெப்பத்தை விடப்பா 7 மடங்கு ராஜா அதிகமாக்கி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் ஒருவேளை அவங்களை பயமுறுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு கலக்கமும் அடையவில்லை, ஒரு பதற்றமும் அடையவில்லை. அது போலதான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அதற்குரிய காலங்களிலே நீங்க கடந்து செல்கின்ற பொழுது பதறாமல், நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என்னை தப்புவிக்க அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான், பதற மாட்டாங்க. அவன் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் பதறான், ஸ்ட்ராங்கா இருப்பான். வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்பேற்பட்ட பிள்ளைகளாக நீங்க இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு அஞ்சாதீங்க. நான் விசுவாசமாக இருக்கிறேன், என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் இந்த சூழ்நிலையை கடந்து போக வைப்பார், என் தேவன் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ள வைப்பார், என் தேவனால் எல்லா காரியங்களும் என்னால் செய்ய முடியும் என்கிற பலத்தோடு கூட நீங்க தொடர்ந்து செயல்படுகின்ற பொழுது எல்லா காரியங்களையும் கடந்து போகவும், தாண்டி செல்லவும், தப்பி செல்லவும் வழி செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விசுவாசிப்போமா? விசுவாசிக்கிறவன் பதறான். வாங்க ஜெபம் செய்யலாம். நேசிக்கின்ற அன்புத்தகப்பனே, ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, விசுவாசம் எங்களுக்குள்ளாக வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கின்ற பொழுது எங்கள் தேவன் எங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறீர். நாங்கள் பதறாமல், சிதறாமல், எந்த கவலையும் இல்லாம நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஆண்டவரே. அந்த விதமான யோசனையை இன்று நாளிலே எங்க உள்ளத்துல நீங்க வைக்கிறீங்க. அந்த விசுவாசத்துல நாங்கள் உறுதியாய் நிலைத்திருந்து நாங்கள் பதறாமல் அனைத்தையும் வெற்றி சிறக்க தேவன் உதவி செய்ய போகிறேன் நன்றி செலுத்துகிறோம். உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேலை நடத்துங்க. துதிக்கிற நமக்கு எல்லாவற்றும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.